விளம்பர வெறியர் மாசுவால் சுகாதாரத்துறை மாசடைந்து செவிலியர்கள் வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கமிஷனையே குறிக்கோளாக கொண்டுள்ள இந்த விடியா ஆட்சியில் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதுடன் சில பணிகளுக்கு தனியார் நிறுவனத்திடம் கை நீட்டி கமிஷன் வாங்கிக் கொண்டு அவுட் சோர்சிங் மூலம் பணியாளர்களை நியமிப்பதாகவும் தடுப்பூசி விநியோகத்தை தனியாருக்கு கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு இருக்க பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 3800 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்பவும் கூறி கிராம சுகாதார செவிலியர்கள் தலைநகர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார மையத்தில் பணிபுரியும் கிராம சுகாதார செவிலியர்கள் நோய்களை கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், தடுப்பூசி போடுதல், கர்ப்பிணி பெண்களுக்கான கவனிப்பு, பிரசவத்திற்கு பிறகான பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் ஆள் பற்றாக்குறை காரணமாக ஒருவர் 3 கிராமங்களுக்கு சேவையாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி சிக்கல் இருக்க தேசிய சுகாதார மிஷனின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் இடைநிலை சுகாதார பணியாளர்களை நியமித்து கிராம சுகாதார செவிலியர்களை வீட்டுக்கு அனுப்பும் சதியும் நடைபெறுவதாக புகார் கூறப்படுகிறது. உடனடி நிரந்தர ஆட்சேர்ப்பு, தனியார் மயமாக்கலை நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம சுகாதார செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வழக்கம் போல் வாக்குறுதி அளித்து போராட்டத்தை முடிவு கட்டியுள்ளது இந்த விடியா திமுக அரசு. இந்த பிரச்சனை கிராம சுகாதார செவிலியர்களின் வாழ்வாதார பிரச்சனை மட்டுமின்றி மக்களுக்கான மருத்துவத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஊழியர்களையே போராட்ட களத்திற்கு தள்ளுவது நிர்வாகத்தின் செயல்திறன் குறைவையும் மக்கள் நலனில் அக்கறை இன்மையையும் அப்பட்டமாக வெளிப்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.